ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னா க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்கலாம். எப்போவுமே வீடு க்ளீனாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வீட்டில் கண்ட பொருள்களை பார்க்குறது எத்தனையுமே வாங்கி நம்ம வீட்டில் வைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதிக பொருள்களை வாங்கி அங்கேக்கங்கே நம்ம வைக்கும் பொழுது வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பொருள்கள் வாங்குறத குறைச்சிட்டு இருக்கிற பொருளை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கூட்டும் பொழுது எல்லா இடத்தையும் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூட்டி விட்டோம் அப்படின்னம்னாலே நமக்கு வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேலே ஒட்டடை இருக்கான்னு பார்த்துட்டு ஒட்டடை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் ப்ரஷ் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம அந்த ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணும் பொழுது நல்லா அழுக்கு போகும். அந்த இடையில இருக்கக்கூடிய அழுக்கு கூட அது நல்லா நீட்டாக எடுத்து விட்டுரும். அதே போல் நம்ம கொசு வலை போட்டிருப்போம் இல்லையா, அந்த கொசு வலையை நம்ம தட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு அதை எடுத்து கழுவிட்டுருப்போம். இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டஸ்ட் எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா நீட்டாக ஆயிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு அலசிட்டு அதை நம்ம அதுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா நீட்டாக இருக்கும். ஜன்னலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதுக்கப்புறம் இந்த சோஃபாவுக்கு இடையில இருக்கிறது, அடியில் இருக்கிறது, இந்த அழுக்கு எல்லாத்தையுமே இந்த ப்ரஷ் வச்சே நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக இருக்கும். வாரத்தில் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் மேக்ஸிமம் ஒரு 3 டைம் 4 டைமாவது நல்லபடியாக மாப் போட்டு விட்டுறது நல்லது. ஏன்னா அழுக்கு அடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சளி பிடிக்கும் டஸ்ட் ஆக. அதனால் அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னாக்கா, நம்ம இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழமும் அதோட கொஞ்சமாக விம் லிக்விடு அது மட்டும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே நல்ல பளபளன்னு இருக்கும். வேறு எந்த ஒரு இதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் புளி வச்சு நம்ம கழுவுனாலே நல்ல க்ளீன் பண்ணிடலாம். அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த எலுமிச்சம்பழமும் கொஞ்சமாக விம் லிக்விடை கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா நல்ல பளபளன்னு இருக்கும். ஆயில் அந்த எண்ணெய் இருந்த இது கூட இல்லாமல் நல்ல க்ளீன் ஆயிரும். முடிஞ்சால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக விம் லிக்விடும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாசத்துக்காக ஜவ்வாது அப்படி இல்லைனாக்கா மற்ற ஏதாவது ஒரு மணத்துக்குன்னு உள்ள கற்பூரம் இது மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வீடு நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் பொழுது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். விம் லிக்விட் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா அந்த அழுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துரும். இந்த கண்ணாடிக்கெலாம் நம்ம அதுக்குன்னே தனியாக ஸ்ப்ரே வாங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் இந்த விம் லிக்விட் இருந்தால் மட்டுமே போதும். பாத்ரூமும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா இடங்கள் கண்ணாடி எல்லா இடமுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஈஸியாக ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியாகவும் இருக்கணும் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எக்கு வச்சு அந்த பொத்து ஊற்றி போடுற மாதிரி ஒரு எக்கு கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயத்தை நல்ல ஒரு கைப்பிடி அளவு உரித்து எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் இதோட இன்க்ரீடியண்ட்டு. டக்குன்னு இது ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு பொரியல் கூட எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும். வேலை இருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான சாப்பாடை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கும் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதோடைய சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் அதில் கொட்டி நல்லா சுருண்டு வர மாதிரி கிளறி விட்டுடலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை
இது நல்லா சுருண்டு வெந்துட்டுருக்கும் பொழுதே இதுக்கு தேவையான காரத்துக்கான மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு அதை எண்ணெயிலேயே நல்ல ஒரு வதக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அந்த ராஸ்மல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விடும் பொழுது அது நல்லா சுருண்டு வேகும் பொழுது லைட்டாக மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பச்சை வாடை நல்லா போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்க நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ராஸ்மல் போனோன்னே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் குழம்பு கன்சிஸ்டன்சிலையும் இல்லாமல் கொஞ்சம் நடு தரமாக இருக்கும். அப்போ நமக்கு சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோன்னே டக்குன்னு ஒரு 3 முட்டையை எடுத்து அதை பொத்து ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெந்துடணும். நல்லா மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நமக்கு வேலை இருக்கக்கூடிய நாட்களில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு டிப்பு. அதுக்கப்புறம் இந்த முட்டை தோல், அந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே உரித்த தோல் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க செடியில் நம்ம போட்டு விட்டு நல்லா கையோடு கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது செடிக்கும் நல்ல உரமாயிரும். இதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடில் போட்டு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் ஊட்டும் பொழுது அதை நல்லா பிசைஞ்சு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல நம்ம உடனே வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்போவுமே அந்த அழுக்கு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நீட் லுக்கோட வீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு நம்ம குழம்பு வச்சதையும் எடுத்து வச்சு பப்படம் வச்சு சாப்பிட்டாச்சு.